வருமான வரி கணக்கில் காட்டாமல் 1 கோடி ரூபாய் வைத்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா மீது சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வருமான வரி கணக்கில் காட்டாமல் ரூபாய் 1 கோடியை ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கிறார் என சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்திருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். வருமான வரி கணக்கில் 1 கோடி ரூபாய் காட்டாமல் வைத்துள்ளார் என ஆதவ் அர்ஜுனா மீது சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். வில்லிவாக்கம் தவைக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிடக்கூடிய 2 சுயேட்சை வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சனால அவருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய தேவராஜன் மற்றும் முரளி ஆகிய இருவரும், முரளி வினோத் என்கிற இருவரும் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்பு மனு மீது ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல அவர் மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பட்டியலில் இணைக்கவில்லை. 20 நிறுவனங்களை இணைக்காமல் விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய FD முதலீடுகளை பிரமாண பத்திரத்தில் காட்டவில்லை. அதே போல ரொக்கமாக அவர் கையில் 2 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார் எனவும் அவற்றையும் அதுல இந்த கணக்குகள்ல காண்பிக்கவில்லை, கையில் இருக்கக்கூடிய ரொக்கத்தை அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய முரளி வினோத் என்பவர் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு இந்த கடிதத்தை அவர் ரிட்டனாவே கொடுத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுடைய மனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு இதை சுயேட்சை வேட்பாளர் முரளி வினோத் என்பவர், அதே போல மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் இருவரும் இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தற்போது அவருடைய வேட்பு மனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இறுதியாக அப்சர்வர் முன்னிலையிலும் அந்த வேட்பு மனு என்பது பரிசீலனை செய்யப்பட இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். மொத்தமாக வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில 40 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுல தற்போது திமுகவுடைய வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதிமுகவுடைய வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்த வரக்கூடிய வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்ஜெக்ஷன் மீது அப்சர்வர் முன்னிலையில மீண்டும் அது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது வில்லிவாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.